பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். எப்பொழுதும் கூட பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வெள்ளை கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கின்றது. அப்பா, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கிறது. இன்றைக்கும் எங்களோடு பேசுவீராக தகப்பனே. கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை இருக்கட்டும் கர்த்தாவே. இன்றைக்கு இந்த எக்லீசியாஸ்டஸ் 10ஆம் அதிகாரம் பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடப்படுகிறீர் என்பதை நாங்கள் காண அந்த சத்துவங்களிலிருந்து வல்லமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை ஒரு விசை கூட தருவீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. திருச்சபையே, இன்றைக்கும் பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம் மத்தியிலே இடைப்படுவாராக. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தர் நம் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறதினால் நாம் மிகவும் மகிழ்ச்சியோடு கூட ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காலை வெள்ளை கர்த்தருடைய வார்த்தைகள் நம் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 10ஆம் அதிகாரத்தின் வாயிலாக பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே ஏறக்குறைய 20 வசனங்கள் இருக்கிறது. அவைகளை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்துக்குள் போவதற்கு முன்பதாக இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஹீப்ரூ லாங்குவேஜில் என்ன சொல்வார்கள் என்றால் கொஹலத் என்று சொல்வார்கள். கொஹலத் என்றால் ஒரு அசம்பிளியை கூட்டி உட்கார வைத்து பேசுகிற செய்தி, பாஷன். இதை ஹிந்தியில் இந்த பிரசங்கியின் புஸ்தகத்துக்கு சபோபதேசக், சபாமே உபதேஷ் தேனேவாலா, ஆக சபைக்கு உபதேசம் பண்ணுகிறது என்பதாக அந்த பிரசங்கின் புஸ்தகத்தில் 12 சாப்டர் இருக்கிறது. இன்றைக்கு 10ஆம் சாப்டர் முழுக்க ஃபாலி பற்றி பேசியிருப்பார். ஃபாலி என்றால் மதீனன் என்று நம்ம சொல்லலாம். ஞானத்தில் குறைவு பெற்றவர்கள் என்று சொல்லலாம். நம்ம சாலமோன் ராஜா அவனை மூடன் என்று சொல்லியிருப்பார். ஆக ஒரு விஷயத்தை மூடதனமாக, மூர்க்கே ஜெய்சா, அதாவது மூர்க்கத்தனமாக, மூர்க்குன்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க, மூடதனமான விஷயங்கள் பண்ணக்கூடாது என்பதை, மதீனமாய் செய்யக்கூடாது என்பதை மிகவும் சிம்பிளாக ஆனால் எக்ஸ்ட்ராடினரியாக சாலமோன் ராஜா நமக்கு சொல்லியிருப்பார். நான் 2 பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாக, அதாவது அதில் என்ன பேச போகிறேன் என்றால் மூடனுடைய அவமானம், த டிஸ்கிரேஸ் ஆஃப் த ஃபூல் ஆர் டிஸ்கிரேஸ் ஆஃப் த ஃபூலிஷ்னஸ் என்று சொல்லலாம். ஆக டைட்டில் வந்து ஃபாலி அண்ட் விஸ்டம், மூடத்தனமும் ஞானமும். மூடன்னு ஒரு மனுஷனை தனியாக பிரித்து வச்சிட முடியாது, ஞானின்னு ஒருத்தனை தனியாக பிரித்து வச்சிட முடியாது. போத் த கேரக்டர்ஸ் ஆப்ரேட் த்ரூ அ சிங்கிள் பர்சன். நமக்குள்ளே இருந்து கூட இந்த 2 கேரக்டரும் ஆப்ரேட் ஆகும். மூடதனமான பீப்புள் அந்த கேரக்டரை பிரதானமாக வச்சு அவங்க அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதில் அவங்கள நம்புவாங்க, அதன்படி போய் வாழ்வாங்க, அதன்படி போய் பிரச்சனை பண்ணுவாங்க, அதன்படி போய் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அதன்படி போய் சண்டை போடுவாங்க. அதனால் அவங்க அந்த கேரக்டரையே கொண்டு போகிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, அவங்களுக்குள்ளும் கொஞ்சம் ஞானம் இருக்கும். ஞானிகளை எடுத்துட்டோம்னா அவங்களுக்குள்ளேயும் மூடதனம் இருக்கும், ஆனால் அந்த கேரக்டரை அவங்க வந்து சப்மிட் பண்ண வைப்பாங்க, அடக்குவாங்க. ஸோ ஞானிகள் ஞானத்தில் ஆப்ரேட் பண்ணுவதும் மூடர்கள் மூடதனத்தில் ஆப்ரேட் பண்ணுவதும் அந்த கேரக்டர் பில்டிங் பண்ணும்போது அது அப்படியே விட்டுறதுனால தான் அது ஒரு விஷயம். ஆனால் இந்த சாலமோனுடைய அதிகாரம் நமக்குள்ளே உள்ள புகுந்து, ஓ இப்படி பண்ணால் மூடதனமா, சரி நீ செய்ய மாட்டேன், ஓ இப்படி பண்ணால் ஞானதனமா, சரி செய்வேன் அப்படின்றது போல் சில விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லுவார், எப்படி அந்த மூடத்தனம் ஞானிக்குள்ளே கூட கிரியை செய்யும் என்பதாக. ஸோ ஆல்வேஸ் ஃபூலிஷ்னஸ் கிவ்ஸ் அஸ் டிஸ்கிரேஸ், நமக்கு அவமானத்தை தான் கொடுக்கும் என்பதாக ஞானி நமக்கு முதல் 9 வசனங்களிலே இதை பற்றி பேச போகிறார், ஃபூலிஷ்னஸ் பற்றி. பிறகு அந்த 10th வேர்ஸ்லேருந்து நம்ம பார்த்தோம் என்றால் மூடதனத்தையும் ஞானதனத்தையும் பிரித்து அதனுடைய கம்பேர் பண்ணுவார். இதில் என்ன மூடதனத்தில் என்ன எவிடென்ட் இருக்குது,
ஞானத்தில் என்ன எவிடென்ட் இருக்குது, அதை நமக்கு பிரித்து கம்பேர் பண்ணி நமக்கு சொல்லித்தருவார் திருச்சபையே. இதெல்லாம் இஸ்ரவேல் மக்களை, தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு போதனைகள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம் கையில் வந்திருக்கிறது. ஒவ்வொரு வசனத்தையும் ஆழமாக தியானிப்போம். கண்டிப்பாக பைபிள் மெடிடேஷன் நம்ம எல்லாருக்கும் அவசியம். நம்ம பைபிளை டேக் ஃபார் கிராண்டடாக எடுக்க முடியாது. பல லட்சம் கணக்கான மக்கள் மரித்து இந்த பரிசுத்த வேதாகமத்தை ப்ரிசர்வ் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம படிக்கிற இந்த ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ், இந்த சாலமோனுடைய இந்த சபோபதேசக் என்று சொல்லுகிற, இந்த கொஹலத் என்று சொல்லுகிற இந்த பிரசங்கியின் புஸ்தகம், எக்லீசியாசிஸ்ட் என்று சொல்லுகிற இந்த புஸ்தகம் 3000 ஆண்டுகள் பழமையானதுன்னா எப்படி? ஜீசஸ்க்கு முன்னாடி 1000 வருஷம் முன்னாடி வாழ்ந்தார் இந்த மன்னன். ஜீசஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம 2026 ஆண்டுகள் கழிச்சிருக்கணும். அப்போ 3026 இயர்ஸ் ஓல்டு ஒரு புஸ்தகம். ஸோ விஸ்டம் இஸ் ஃப்ளோயிங். அது எழுதுனது தான் இன்னிலேருந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி. பட் இந்த விஸ்டம் ஆடம் காலத்திலேருந்தே அது அப்படியே டவுன்லோட் ஆகி மனிதர்களுடைய மனதிலே, மனிதனுடைய மூளையில் ரெக்கார்ட் ஆகி சாலமோன் தான் ரெக்கார்ட் பண்ணுறார். அதை ரிட்டன் ஃபார்மேட்டில் கொண்டு வரார். இன்றைக்கி ரிட்டன் ஃபார்மேட்டில் வந்துருச்சு, பிறகு பிரிண்டட் ஃபார்மேட்டில் வந்துருச்சு, சாஃப்ட் காப்பி வந்துருச்சு, ஆடியோ வந்துருச்சு, வீடியோ வந்துருச்சு. இன்றைக்கி வசனம் பெருகி கொண்டிருக்கிறது. வாங்க திருச்சபையை நாம் ஆண்டவருடைய வார்த்தையை இன்னும் ஆழமாக தியானிப்போம். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸு ரொம்ப எக்ஸலண்ட்டான விஷயத்தை சொல்லியிருப்பார். செத்த ஈக்கள், த டெட் ஃப்ளைஸ். ஃப்ளை ஆல் ஓவர். எல்லா இடங்களிலும் ஈக்கள் பறந்து கொண்டு தான் இருக்கிறது. ஈக்கள் பறந்து கொண்டிருக்கிறது. டெட் ஈஸ். இப்போ குறிப்பாக வின்டர் சீசன் வந்துருச்சுன்னா ஒரு வகையான ஈக்கள் வரும். இப்போ சம்மர் சீசன் வருது. சம்மர் சீசனில் மாம்பழம் சீசன் வருகிறது. இந்த மாம்பழத்தை நம்ம சாப்பிடும்போது ஃப்ளைஸ் நிறைய வரும். ஸோ இந்த இப்போ நமக்கு எல்லாருக்கும் சேலஞ்சு உண்டு பண்ணும். மாம்பழம் நம்ம சாப்பிட்றோம், பலாப்பழம் நம்ம சாப்பிட்றோம், அந்த ஃபுட்டில் விழுந்துச்சுன்னா ஃபுட்டே தூக்கி போட வேண்டியதுதான். நமக்கு அது 1-2 இல்லை, நிறைய இருக்குது. ஸ்பாயில் ஆயிரும். சில நேரம் கண்டு கதிர்க விழுது, எடுத்து போட்டுடுறோம். சில நேரம் நமக்கு தெரியாமல் விழுந்து 2-3 நாள் ஆகும். ஏதோ ஒரு வீட்டில் ஃபுட் குக் பண்ணி வைக்கிறோம், ப்ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஃபுட் இருக்கும், அதில் என்ன ஆகிடுது, விழுந்துருது. அப்போ இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு பரிமள தைலத்தை ப்ரிப்பேர் பண்ணுறானா ஒரு தைலக்காரன். ஸோ ஹீ இஸ் அன் அப்போத்திக்கரி என்று இவருக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆயின்மெண்ட் மேக்கர். இதை செய்கிறவன், பரிமள தைலத்தை செய்கிறவன். அப்போ இந்த பரிமள தைலமே ஸ்பாயில் ஆகிடுமா இந்த ஈயால். இது பெரிய ப்ராசஸுங்க. இதெல்லாம் விலை உயர்ந்த தைலங்கள். இவங்க யூஸ் பண்ணது நர்டு, தமிழில் நலதம் என்னும் தைலம் என்று சொல்லுவாங்க. அதில் ரொம்ப 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 காஸ்ட்லி, லட்சக்கணக்கான ரூபாய்கள் போட்டாலும் கிடைக்காத இந்த தைல வகைகள் உண்டு. ஸோ இந்த தைலங்கள் நாரி கெட்டு போதான். ஸோ இட் கெட் ஸ்பாயில்டு அண்ட் ஆல்சோ ஸ்பாயில்ஸ் த ஹோல் ஹார்ட் ஒர்க் ஆஃப் த பர்சன். ஸோ அப்போ தைலக்காரனுடைய தைலமும் காலி, எல்லாத்துக்குமே அவனுடைய ஹார்ட் ஒர்க் காலி, அது முடிந்து போன. அப்போ அவன் நஷ்டம் அடைகிறான். ஹீ இஸ் கோயிங் டு see a loss. A profitable business is going to become a loss. Something which is going to add value to him is going to add loss to him. அப்போ ஒரு எக்ஸாம்பிள், பரிமள தைலம் செய்கிறான், ஒரு விழுந்துருச்சு, பார்க்காம வந்துட்டான், நாரி கெட்டு போகும்படி செய்ததான். ஆக அவனுக்கு மிகப்பெரிய லாஸ் வந்தது போலவே ஞானிகள் கூட சின்ன மதியினமான விஷயத்தை செய்தால் அவங்களோட ரெப்யூட்டேஷன் போய்விடும். ஸோ பில்டிங் a reputation is a big task. Losing that reputation can happen in no time. ஸோ இதை சாலமோன் ராஜா நமக்கு சொல்லித் தருகிறார். ஞானிகள் தங்கள் ஞானத்திலே கஷ்டப்பட்டு தங்கள் பெயரை, தங்கள் நற்பெயரை கொண்டு வருகிறார்கள். பட் திஸ் deadliness, but this dead flies, this deadly attitude can cause it to smell. That particular good ointment, அந்த நல்ல தைலம்
கெட்ட தைலமாக மாறுகிறது. அந்த நல்ல பேர் கெட்ட பேராக மாறுகிறது. அருமையான ஒரு மெட்டஃபர் இதில் அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு பாவம் நம்முடைய எல்லா நற்பெயரையும் கெட்டுப்போக பண்ணும்படி செய்யும். ஸோ திஸ் லிட்டில் ப்ரொபோர்ஷன், இந்த கொஞ்சம் குறைவுள்ள ஒரு அமௌண்ட்டு கேன் ஸ்பாயில் த ஹோல் ஃபைன் ஆயின்மெண்ட், காஸ்ட்லி ஆயின்மெண்ட். இட் ஸ்பாயில்ஸ். ஸோ சொற்ப மதியினம் இங்கே தான் பாயிண்ட் பிளாங்காக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். மதியினம் வேண்டாம் மகனே, ஞானிகளே உங்களுக்கு மதியினம் வேண்டாம். மதியினமான பேச்சு, மதியினமான பார்வை, மதியினமான பிஹேவியர், மதியினமான ஜோக்கு, மதியினமான வார்த்தைகள், மதியினமான செயல்கள் வேண்டாம் என்பதை ஞானி இங்கே நமக்கு சொல்லுகிறார். ஸோ an irresponsible person may behave like this, but we are not called for that. ஒரு ஞானி இது வந்து ஏசாவை எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கார் ஒரு ஊழியக்காரோட சர்மனில். ஏசா எப்படி ஒரு சொற்ப மதியினம், அந்த பயிற்றம்பயிறு குழு காய்ச்சும் போது அவன் பேசின ஒரு வார்த்தை, அது ஈசாக்கோட மகனாகிய ஏசா யாக்கோபுகையில் மட்டும் பேசலைங்க, ஊரையே வர வச்சு நான் அந்த பயிற்றம்பயிறு குழுவை குடிக்க போகிறேன், அதனால் என்னுடைய புத்திர சுவிக பாரத்தை என் தம்பிக்கு தரப்போகிறேன் என்பதாக சொற்ப மதியினமான ஒரு வேர்ட்ஸு இன்றைக்கு வரைக்கும் அவனுக்கு கிடைக்காமல் போனது. ஸோ he is directing us to some way. What is this way? Avoid folly. மதியினமான வார்த்தைகளை விட்டு விடுங்கள். இந்த 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 மூர்க்கத்தனமான வார்த்தைகளை விட்டுங்க. மூர்க்கதா, ஹிந்தியில் மூர்க்கதா என்றால் முட்டாள்தனமான வார்த்தைகளை விட்டு விடுங்கள். அது நம்மை விட்டு போய்விடும், நம்முடைய ஞானம் நம்மை விட்டு போய்விடும், நற்பெயர் போய்விடும் என்பதாக இந்த ஃபஸ்ட்டு வசனத்திலே எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். செகண்ட் வேர்ஸ்லேயும் தேர்ட் வேர்ஸ்லேயும் என்ன சொல்ல போகிறார்னா, ஒருவேளை நான் மதியினமாக ஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த கேரக்டரை வச்சுக்கணும்னு பார்க்குறேன், ஐ ஃபீல் லைக் கல்டிவேட்டிங் தட் ஹேபிட், ஐ ஃபீல் லைக் பில்டிங் தட் ஹேபிட் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஓரமாக அந்த ஹேபிட் வச்சுருந்தீங்கன்னா இட் கேனாட் பி ஹிடன், அது வேண்டிய நேரத்தில் வெளியே வந்துடும். ஸோ அது எப்போ தேவையோ வெளியில் வந்துடும். ஸோ பெட்டர் லீவ் இட். பாருங்கள், ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடனுடைய இருதயம் இடது கையிலும் இருக்கும். ஸோ வலது கை 100% வேறு. வலது கையுடைய ஆக்ஷன், வலது கையுடைய ரியாக்ஷன், இந்த கை காலெலாம் மூமெண்ட் பார்த்தோம்னா இதை ஃப்ளெக்ஷன்னு சொல்லுவோம், இதை எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம், இதை அப்டக்ஷன் அடக்ஷன் அப்படிலாம் சில மூமெண்ட்ஸில் நமக்கு ஸ்டடீஸ் இருக்குது. இந்த ரொட்டேஷன் சர்க்கம், இது எல்லாமே 100% வேறுபட்டது இந்த கையினுடைய கிரியைகளை பார்க்கிலும். இந்த கை ஆப்ரேட் ஆகிற டைரக்ஷனே எனக்கு இது நார்த் சைடு ஆப்ரேட் ஆகுது, என்னுடைய வலது கை எனக்கு சவுத் சைடு ஆப்ரேட் ஆகுது. இந்த வலது கை சில வேலைகள் செய்கிறது, இந்த இடது கை சில வேலைகள் செய்கிறது. முழுக்க டோட்டலி வேற ரூபம் எடுக்கிறது, வேற வழி எடுக்கிறது, எல்லாமே டிஃப்ரெண்ட். இதை எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அதை கத்த 2 கை கொடுத்துருக்கார். ஞானி ரைட் ஹேண்டில் ஆப்ரேட் பண்ணுகிறது போல் அவனோடது இருக்குதான், மூடன் லெஃப்ட் ஹேண்டில் ஆப்ரேட் பண்ணுகிறது போல் போகிறான். இப்போ நம்ம சொல்லலாம் ரைட்டும் லெஃப்ட்டும் ஒன்று தானங்க பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் they may be natural symbols, they may look good and they may look harm. எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். if suppose I am a man operating through right hand, என்னோடது நான் ரைட் ஹேண்ட் டாமினன்ட் பர்சன், என்னுடைய கை ரைட் ஹேண்ட். அப்போ கார் ஓட்டிகிட்டு இருக்கிறேன், ஒரு முக்கியமான திருப்பம் வரும்போது ரைட் ஹேண்டில் ஆப்ரேட் பண்ணாமல் நான் லெஃப்ட் ஹேண்டில் ஆப்ரேட் பண்ணேன்னா என்ன ஆகும்? முக்கியமான வேலைகளை லெஃப்ட் ஹேண்டில் பண்ணனா என்ன ஆகும்? My left hand is weak comparable to my right hand. My left hand is less skillful compared to my right hand. In the same way, wisdom is more skillful. Wisdom is more strong. Wisdom is more determined. Wisdom is more powerful. Wisdom can do more good things. So operate in your right hand. Right hand dominate people. Right hand ஆப்ரேட் ஆகிறது போல் நீங்கள் ஞானத்தில் ஆப்ரேட் பண்ணுங்க. பட் அந்த மூடன் இருக்கான் பாருங்க, நான் லெஃப்ட் ஹேண்ட்லே பண்ணுவேன் பண்ணிட்டு ஸ்பாயில் பண்ணுவான். ஒரு வேலை செய்யும்போது ஏதோ ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒர்க் பண்ணும்போது ரைட் ஹேண்டில் பண்ணும்போது பண்ணிடலாம், அது லெஃப்ட்டில் பண்ணும்போது அது டைமும் நிறைய எடுக்கும், சில நேரம் அந்த ப்ரிசைஸ்டு ஒர்க்கெல்லாம் ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். ஸோ
this is the thing he is telling. So this is, it is evident. ஏன்பா உனக்கு தான் ரைட் நல்லா இருக்க, லெஃப்ட்டில் வேலை செய்ய, நான் லெஃப்ட்டில் தான் வேலை செய்வேனா, அப்படிப்பட்டவனை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ண மாட்டோம். அது போல தான் when a person operates with folly, ஒரு மனிதன் மதியினத்தில் ஆப்ரேட் பண்ணும்போது அது நடக்காது, அது சரியல்ல என்பதை ஞானி இங்கே நமக்கு சொல்லுகிறார். 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் இந்த மூடன் தனக்கு எந்தெந்த இடத்திலெல்லாம் அவன் வழி பெற்று கொண்டு போகிறான் என்பதை பற்றி பேசுவதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார், அதிபதியினுடைய கோபம், ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் ஆட் பண்ணுறார். அதிபதியினுடைய கோபம் உன்மேல் எழும்பினால், அந்த கிங், அந்த ரூலர், அவர் உனக்கு எதிராக எழும்பினால், ஸோ உன்னுடைய நிலையை விட்டு விடாதே, டோன்ட் லீவ் தட் பிளேஸ், அந்த இடத்த விட்டு போயிடாத, நின்று அதை பேசிஃபை பண்ணு என்று சொல்கிறார். ஸோ யூ நீட் டு சிட் தேர் அண்ட் கன்சோல் ஹிம், யூ நீட் டு பி ப்ரெசன்ட் தேர் அண்ட் சால்வ் த ப்ராப்ளம்ஸ், டோன்ட் லீவ் யுவர் போஸ்ட். ஸோ இன் யுவர் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் யூ நீட் டு ஸ்டாண்ட், யூ நீட் டு ஒர்க் ஃபார் ரீகன்சிலியேஷன், யூ நீட் டு ஒர்க் ஃபார் கன்சிலியேஷன். அந்த ராஜாவு மேலே கோபமாக இருக்கார், ஒரு சாரி கேட்டு அந்த மனுஷனை பேசிவ் பண்ணி, ஏன்னா he has got power, he has got the power to kill, he has got the power to destroy, he has got the power to eradicate, இல்லாமல் பண்ணக்கூடிய பவர் இருப்பதினால சாலமோன் ஞானி சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு ஒரு எஜமானிடத்தில் இருந்து அவன் மீது கோபம் வந்து விட்டது என்றால் he need to be stand there, he need to stand in his position, he cannot leave that place, he need to take ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை சரியான வேர்டில் சொல்லலாம், நின்று பொறுப்பெடுத்து, சாரி சார், சாரி சார், எஸ் சார், சாரி சார், ஐ வில் நாட் ரிப்பீட் இட் சார் என்று அந்த கோபத்தை அமர்த்தி போட வேண்டும். நீ உன் நியாயத்தை சொல்லுகிற நேரம் இது அல்ல, கோபம் வந்து விட்டது, நீ குற்றங்களை அமர்த்தி போட வேண்டும். யூ நீட் டு பேசிஃபை த ஆங்கர். இஃப் யூ லீவ், யூ ஆர் த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு பி அஃபெக்டட் financially, mentally, physically, spiritually. So you need to stand there, you need to close the gap. நீ அந்த கேப்பை அடைத்து விட்டு நின்று அந்த மனிதனை கோபத்தை அமர்த்துவது உன் கடமை, அதுதான் ஞானத்தின் செயல் என்பதை ஞானி இங்கே நமக்கு சொல்லுகிறார். 5th verseல ஒரு தீங்கு உண்டா, அதிமதியில் இடத்தில் தோன்றுகிற தப்பிதமே. இந்த தப்பிதம் என்கிற வேர்டுக்கு இங்கிலீஷில் எரர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த அதிபதி கிட்டேயே எரர், ஹிந்தியில் வந்து பூல் என்று சொல்லப்பட்டிருக்கு. வஹாக்கிம் கி பூல் சே ஹோத்திய. பூல்னா ஹிந்தி வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் மறந்து விடுவது. அரே சாரி யார், மே தோ பூல் கயா, ஐயோ மறந்துட்டனே, அப்பா மறக்கிற விஷயமா. பூல் ஹோ சக்தா ஹை கியா, கிஸ் கிஸ் பாத் கே லியே ஹோ சக்தா ஹை, எதெல்லாம் மறந்துடலாம், எதையெல்லாம் மறந்து விடலாம். ஒரு நாள் ஒருவர் சொன்னார், அவர் ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு போனாராம். அந்த 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 அப்பார்ட்மெண்ட்டில் கரண்ட்டு ஏதோ ஃபெயிலியர், லிஃப்ட்டு ஆப்ரேட் ஆகலை. 15 அடுக்கோ 16 அடுக்கோ மேலே பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபேமிலியாக ஏறி மேலே போயிட்டாங்க. போனால் அந்த ஓனர் சொல்கிறாராம், சாவியை மறந்துட்டு வந்துட்டேன் காரில் அப்படின்னாரு. ஸோ அப்போ நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு இவரை பார்த்து சொன்னாராம். இவர் சொல்கிறாரு, மறந்துட்டு வந்துட்டார். ஆனால் யார் பாதிக்கப்படுறது? ஒரு மனிதன், एक आदमी भूल जाता है, मगर कितने लोग को इसके वजह से प्रॉब्लम्स होती है. कितने लोग को, எவ்வளோ பேருக்கு இந்த பிரச்சனை வரும், எவ்வளோ பேர் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும், எத்தனை பேருக்கு இது பாரமாக இருக்கும். அதுவும் அது ஒரு ரூலர் மறந்துட்டார்னா இது மறப்பது. பட் இங்கிலீஷ் வேர்டு வந்து எரர், மிஸ்டேக் பண்ணிட்டார். நான் ஒரு விஷயம், முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டு சைன் வாங்கணும். அப்போ பெரிய 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 டீன் கிட்டலாம் சைன் வாங்கிட்டு வந்துட்ட பிறகு அந்த ஒரு மனிதர் சீல் போடும்போது திருப்பி போட்டார், அந்த சீலையே உல்ட்டாவாக போட்டார். செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி போட்டார். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணும்போது யாரோ ஒரு ஸ்டாஃப் அங்கே இருக்கிறவங்க என் பேரை மாற்றி டைப் பண்ணுறாங்க, சொல்ல டைப் பண்ணுறாங்க, டைப் பண்ணி ஓகே கொடுத்துட்டாங்க. அதை எடிட் பண்ண நான் பட்ட பாடு. பீப்புள் கேன் டூ எரர், பட் தெர் ஆர் அதர்ஸ் ஹூ ஆர் பீங் அஃபெக்டட்.
தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் கர்த்தர் மேலே கூட்டி கொண்டு போக போக நாம் செய்கிற ஒவ்வொரு எரரும் பகுத் புராயி ஹே, அது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாய் இருக்கும். அதை தீங்கு என்று இந்த இடத்துல ஞானி பதிவிட விரும்புகிறான். அது தீங்கு, இட் இஸ் அன் ஈவல். எனக்கு சின்ன மிஸ்டேக் தான், நோ, இட் இஸ் அன் ஈவல். அன்றைக்கு நியாயாசனத்தில் அமர்ந்து கொண்டு நீதியாய் நியாயம் தீர்த்த சாலமோன் மன்னன், நியாயாசனம் என்றால் பேர் போனவன், லா என்றால் பேர் போனவன், நீதி அரசர் என்கிறத பட்டத்தை பெற்ற சாலமோன் ஞானி சொன்னது, எரர் இஸ் ஸ்டில் கன்சிடர்ட் அஸ் அன் ஈவல். அது அதிபதியின் கீழே இருந்தால் அது உன்னுடைய தப்பிதம் அதை ஈவிலாக கன்சிடர் பண்ணப்படுகிறது, தீங்காகுகிறது என்பதை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். தப்பிதமே, தெரியாமல் பண்ணிட்டேன் என்று சொல்கிறதை அவர் ஏற்றுக்கொள்வது இல்லை. இப்போ மூடர்கள், they have their own examples, they have their own role models, they have their own upliftments. நான் வளர்ந்துட்டேன் பாருங்கள், நான் பெருசாக இருக்கேன் பாருங்கள் என்று சொல்வதற்கு சில இடங்கள் இருக்கிறதா. 6th verse, மூடர் மகா உயர்ந்த நிலையிலே வைக்கப்படுகிறார்கள், சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்துருக்கிறார்கள். ஸோ அப்போ அந்த மூடன் சொல்லுவான், இந்த இடத்துல கிரேட் டிக்னிஃபைட் பிளேஸில் நான் வந்ததுக்கே என் மூடதனம் தான் என்று சொல்லுவான். பட் ஆனால் சாலமோன் ராஜா நமக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணார், வைஸ் மேன் ஆப்ரேட் த்ரூ த ரைட் ஹேண்ட், விஸ்டம் இஸ் லைக் ரைட் ஹேண்ட், விஸ்டம் இஸ் லைக் டாமினன்ட் ஹேண்ட், விஸ்டம் இஸ் சம்திங் டாமினன்ட். ஆனால் இந்த இடத்துல மூடன், நான் மூட நிலையிலே போய் உயர்ந்தேனே என்று சொல்லுகிறான். அது நிரந்தரம் அல்ல, அது ஆபத்துக்குரியது, அது பிரச்சனைக்குரியது, அது போராட்டத்துக்குரியது. மூடதனத்தினால் மேலோங்கி வந்த யாருமே வாழ்ந்ததில்லை, அவர் வெற்றி பெற்றதும் இல்லை என்பதை அவர் இந்த இடத்தில் நமக்கு சொல்லித்தர வருகிறார். வேலைக்காரர் குதிரை மேலே ஏறி போகிறார்களாம், பிரபுக்கள் வேலைக்காரர் போல தரையில் நடக்கிறதை காண்கிறேன். ஸோ த லைஃப் சைக்கிள் சேஞ்சஸ். ராஜாவாக இருக்கிறவன் அடிமை ஆகிறான், அடிமையாக இருக்கிறவன் ராஜாவாகிறான். திருச்சபையை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ராஜாவாகுவதும் அடிமையாகுவதும் எந்த நிலையிலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நீங்கள் ராஜாவாக இருந்தாலும் கர்த்தர் நேசிப்பார், அடிமையாக இருந்தாலும் கர்த்தர் நேசிப்பார். ராஜாக்களுக்கு எந்த பரலோக கதவு திறக்கிறதோ அதே கதவு தான் அடிமைகளுக்கும் திறக்கும். பரலோகத்திலே அப்படி இல்லை, எல்லாரையும் இயேசு நேசிக்கிறார். ராஜாவாக இருப்பதும் வேலைக்காரனாக இருப்பதும் அடிமையாக இருப்பதும் இந்த பூமியில் தான். பரலோக ராஜ்யத்தில் அது கிடையாது. எல்லாரையும் கர்த்தர் சமமாய் வைத்து ஆசீர்வதிப்பார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஸோ த லைஃப் சைக்கிள் சேஞ்சஸ் என்று சொல்லுகிறார். ராஜா குடும்பத்தில் இருந்தான், ஓஹோன்னு வாழ்ந்தான், இப்படி இருக்கானே, இவன் எப்படி இருந்தான் தெரியுமா, ஓஹோன்னு போயிட்டானே என்று சொல்லுகிற அளவுக்கு நடக்கும். இன் த வேர்ல்ட், இன் த எர்த், அண்டர் த சன், தீஸ் திங்ஸ் ஹேப்பன் சொல்கிறார். 8ஆம் வசனத்தில், படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். ஸோ படுகுழி யாருக்காக வெட்டுகிறோம்? why are we digging this pit? what is the need of this pit in the middle of the road? ரோட்டில் ஏன் குழி வெட்டுறீங்க? இல்லை, ஒருத்தர் விழுவதற்காக. நீ தான் அந்த ஒருத்தன். you cannot do that. குழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான் என்பதை மிக பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஞானி இங்கே சொல்லுகிறான். ஆக குழி வெட்டக்கூடாது, பிறருக்கு துரோகம் இழைக்கக்கூடாது, பிறர் அழிய வேண்டும் என்பதற்காக எந்த விஷயமும் செய்யக்கூடாது. கடிக்க வேண்டும் என்பதற்காக பாம்பினுடைய அடைப்பை எவன் பிடுங்குறானோ அவனை கடித்து விடுமா. அதே போல் எவன் கல்லுகளை பெயர்க்கிறானோ அவன் மேலே கல்லுப்படுமா. யார் மரத்தை மற்றவன் மீது வெட்டி சாய்க்க விரும்புகிறானோ அவன் மீது அந்த மரம் விழுந்து விடுமா. ஸோ இஃப் யூ ஹாவ் அ பிளான் டு ஸ்பாயில் அதர்ஸ், யூ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி ஸ்பாயில்டு. மற்றவனை கழுப்பதற்கு உனக்குள்ளே ஒரு திட்டம் இருக்கும் என்றால் முதலாவதாக கெட்டுப்போகிறவன் நீயாய்தான் இருப்பாய் என்பதை ஞானி இந்த இடத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். இதெல்லாம் கற்றுக்கிட்டு இந்த பிப்ளிக்கல் வேர்சஸை கற்றுக்கொண்டு நாம் இதன்படி வாழ வேண்டும். திருச்சபை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது, ஏமாறவும் கூடாது. நடுநிலை வகிக்க வேண்டும், பரலோகத்தை காண வேண்டும். சிலுவை பார்த்தோம்னா ஒரு வெர்டிக்கல் பார் இருக்கும், ஒரு ஹாரிசன்டல் பார் இருக்கும். கர்த்தருக்கும் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம், சக மனிதர்களுக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை தான் இந்த புஸ்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஞானத்தை வச்சு ஆப்ரேட் பண்ணுறதை பற்றி ஒரு அருமையான எக்ஸலண்ட்டான ஒரு ஆலோசனை ஞானி நமக்கு கொடுத்துருப்பார். இஃப் யூ ஆப்ரேட் இன் விஸ்டம், யூ ஆர் லைக் ஷார்ப், யூ ஆர் லைக் அன் ஷார்ப் ஆக்ஸ். இருப்பு ஆயுதம், ஒரு கத்தி இருக்குது, பட்ட கோடாரி இருக்குது. அதை தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகப்படுத்த வேண்டியிருக்கும். அதை தீட்டினால் அது ப்ரிசைஸ்டாக இருக்கும். ஷார்ப்னஸ் மேட்டர்ஸ். த வெப்பன் ஷுட் பி ஷார்ப். அப்போ என்ன ஆகுமா, அதே போல் தான் ஞானம். we need to
enlarge our skills. We need to learn more skills. We need to update our skills. We need to learn a lot. We need to increase in knowledge. We need to increase in wisdom. ஒரு சப்ஜெக்டில் நம்ம கஷ்டப்படுகிறோம் என்றால் ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ தான் ப்ரிசைஸ்டாக பண்ண முடியும். சயின்ஸு கஷ்டம்னா சயின்ஸ் அதிக நேரம் கேட்கணும். இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்துருச்சு. டீச்சர் சார்ஸ்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கணும். தட் ஷார்பன்ஸ் யுவர் பிரெயின். இட் இஸ் த பிரெயின் தட் மேட்டர்ஸ். மேக்ஸ் கஷ்டமாக இருக்குன்னா கேட்டுகிட்டே இருக்கணும். தட் ஷார்பன்ஸ் அவர் பிரெயின். அதுதான் சொல்லுகிறார். பட்டயத்தை போன்று தான் மகனே உன் இதயம், உன் மூளை, உன் அறிவு, அதை நீ ஷார்ப்பனாக வச்சுருந்தீங்கன்னா ஈஸி. யூ கேன் டூ திங்ஸ் இன் நோ டைம். பட் இஃப் இட் இஸ் நாட் ஷார்பன்ட், இஃப் இட் இஸ் நாட் ஷார்ப், if you are not wise, so you need to put lot of efforts. நிறைய எஃபர்ட் போடணும், நிறைய பணம் போடணும். ஒருத்தர் செய்கிற வேலையை 100 பேர் செய்யணும். பல தோல்விகள் வரும், கை வலி வரும், அப்படியெல்லாம் வருகிறது போல வரும். ஸோ யூஸ் விஸ்டம். விஸ்டம் இஸ் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்லியிருப்பார். 10th verseல பார்த்தோம்னா, பட் விஸ்டம் இஸ் ப்ராஃபிட்டபிள் டு டைரக்ட். காரியத்தை செய்வதற்கு ஞானமே பிரதானம் என்பதாக சொல்லியிருப்பார். ஸோ ஞானம் மிக முக்கியம். परंतु सफल होने के लिए बुद्धि से लाभ होता है. आग வெற்றி பெற வேண்டும் என்றால், லாபம் பெற வேண்டும் என்றால் वो बुद्धि से ही होता है, ज्ञान से ही होता है. ஞானத்தினால் தான் அது நடக்கும் என்பதை, ஞானத்தை முக்கியத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறார் சாலமோன் ஞானி. தன்னுடைய 11th verseல அவர் சொல்லுகிறார் பாம்பை பற்றி. ஸோ ஒரு பாம்பு அதனுடைய வாய் கட்டப்படவில்லை என்றால் கடிக்குமா? அது போல தான் அலப்புகிறவனை பேச விட்டா he will spoil things. So people who babble, the babblers has to be stopped immediately, has to be addressed immediately. அவன் பேசிட்டே இருக்கிறான், விட முடியாது, அவனை அடக்க வேண்டும். Surely the serpent will bite without enchantment and a babbler is no better. So அவனுடைய அலப்புதல் ஒரு பாம்புனுடைய கடியை போல இருக்கிறது. மந்திர பढ़ने वाले को कुछ भी लाभ नहीं है. ஹிந்தி வசனம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகிறது. மந்திரத்தை மட்டும் ஓதிக்கிட்டு வேலை செய்யாமல் இருக்கிறவனால் லாபம் இல்லை என்பதாக. இது ஒரு டீடைல்டு மீனிங்கில் போகுது. பேப்லர் இஸ் சம்படி ஹூ டாக்ஸ் பிளப்ளாவ்ஸ் என்று நம்ம இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனோம். தமிழ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு சொல்லிச்சு அலப்பு வாயன் என்று. பட் ஹிந்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலில் போகுது. மந்திர பढ़ने वाले, இந்த மந்திரம் மட்டும் தான் படிப்பார், ஹெல்ப்புக்கு வர மாட்டார், உதவி செய்ய மாட்டார். ஆக பேசுகிறது மாத்திரம் இருந்தால் பிரயோஜனம் இல்லை என்பதை ஹிந்தி வசனம் நமக்கு விளக்கிறது. புத்தியினால் என்ன நடக்கிறது பாருங்கள். ஞானியின் வாய்மொழிகள் தயவு உள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனை விழுங்கும். இப்போ வாய்மொழிகள், the words of man's mouth. If a man is wise, his mouth, the words from his mouth will be gracious. बुद्धिमान के वचनों के कारण अनुग्रह होता है, अनुग्रहम கிடைக்கும். அவன் பேசுவதினால் அனுக்கிரகம் கிடைக்கும். But if suppose the person is a fool, he will swallow up everyone, also he will swallow himself. ஆனால் அவன் மூடனாய் இருப்பான் என்றால், அவன் மதீனனாய் இருப்பான் என்றால், அவன் பேசுகிற வார்த்தை அவனையும் விழுங்கிவிடும், அவன் குடும்பத்தையும் விழுங்கிவிடும். அதனால் மாபெரும் பிரச்சனை உண்டாகும். ஸோ இன்றைக்கு நம்முடைய நாவுகளையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று ஞானி நமக்கு சொல்லுகிறார். யூ ஷுட் ஹேவ் அன் வாய்ஸ் மேன்ஸ் மவுத். நம்முடைய உதட்டில் கை வச்சு ப்ரே பண்ணலாமே, கர்த்தாவே எனக்கு ஞானியின் வாய்மொழிகளை தாரும், எனக்கு ஞானியின் உதடுகளை தாரும், எனக்கு ஞானத்தின் உதடுகளை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் மூடனுடைய உதடுகள் எனக்கு வேண்டாம், எனக்கு நல்ல ஞானியின் உதடுகள் இயேசுவின் நாமத்தினால், நம்முடைய வேதத்தின் உதடுகள், நம்முடைய வேதத்தினால் வருகிற அறிவின் உதடுகள், ஞானத்தின் உதடுகள் எனக்கு உண்டாவதாக என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த வார்த்தைக்கு பிரசங்கி 10:12 என்னை அர்ப்பணித்து இந்த ஞானத்தின் உதடுகளை பெற்றுக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன், எனக்கு வழி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 12th verse பிரகாரம் நமக்கு ஞானியின் உதடுகள் வேண்டும். மூடனுடைய உதடுகள் துவக்கமும் மதீனம், முடிவும் பைத்தியமாம். So his starting is foolishness and is mischievous madness. ஸ்டார்ட் பண்ணும்போது மதீனமாக ஸ்டார்ட் பண்ணுறான், முடியும் போது பைத்தியமாக நடக்கிறான். அவனை நம்பி போகிறவருடைய நிலை மிகவும் மோசமாய் ஆகிறது. உனக்கு अंत दुखदाई बावलापन होता है. ஸோ மிஸ்சீவியஸ் மேட்னஸ். ஸோ அந்த மூடனை நம்பி போகிறவருடைய நிலை என்னவாக இருக்கும் என்று நாம் யோசித்து பார்த்தால் மிகவும் பரிதாபமான நிலையாய்த்தான்
அவனுக்கு இருக்கும். 14ஆம் வசனம் சொல்வது, மூடன் மிகுதியாய் பேசுகிறான், நடக்க போகிறது என்னதென்று அறியாமல் பேசுகிறான், தனக்கு பின்பதாக சம்பவிக்க போவது என்னதென்று தெரியாமல் பேசுகிறான். ஊருக்கு போகிற வழி அவன் அறியாததினால் அவன் எல்லாரையும் தொல்லை பண்ணுகிறான், ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும், ஒருவனையும் அவன் நிம்மதியாக இருக்க விடவில்லை. ஞானியினுடைய வார்த்தை மக்களுக்கு ஞானத்தை தரும். ஆனால் இந்த மூர்க்கனுடைய வார்த்தை, இந்த மூடனுடைய வார்த்தை, அவன் போகிற வழியில் அவனோடு கூட ட்ராவல் பண்ணுறவங்களுடைய நிலைமையினுடைய பரிதாபத்தை இந்த இடத்துல ஞானி சொல்லுகிறார். மிகவும் பரிதாபமான நிலையில் தான் அவன் கொண்டு போய் விடுவான். ஸோ ஃபூலிஷ்னஸ் அண்ட் ஃபாலி, மூடதனம், மூர்க்கதா, இது நமக்கு அவசியமில்லை. நமக்குள்ளே அந்த கேரக்டர் இருந்தால் விட்டு விட வேண்டும் என்று சொல்லுகிறார். மூட கேரக்டர் தனம் அது பிசாசுக்குரியது, அது சாத்தானுடைய கேரக்டர். அதில் ஏதோ வெற்றி பெற்றாங்க, இவங்க வெற்றி பெற்றாங்க, அவங்க வெற்றி பெற்றாங்க, ஏன் நான் கூட சிலதில் முன்னுக்கு வந்தேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. அது ஆபத்துக்குரியது. அது நம்மோடு கூட இருக்கிறவர்களை விழுங்கிவிடும், நம்மையும் விழுங்கிவிடும். தன்னுடைய 16ஆம் வசனத்திலே ராஜாவை பற்றி பேசுகிறார். ராஜா சிறு பிள்ளையாக இருக்கானா, பிரபுக்கள் அதிகாலமே சாப்பிட்றாங்களாம், சாப்பிட்றது தான் வேலையாக இருக்காங்களாம். உங்களுக்கு ஐயோ, சிறு பிள்ளைன்னா அவனுடைய மைண்டு சைல்டிஷ் மைண்டு, சைல்டிஷ் தாட்ஸ், சைல்டிஷ் பிஹேவியர். அவங்க பாவம். ஐயோ, லீடர்ஷிப் ஷுட் பி மெச்சோர்டு. தலைவர்களாக இருக்கிறவர்கள் முதிர்ச்சியாக இருக்க வேண்டும். ராஜா குலமகனாக இருக்க, பிரபுக்கள் பலன் கொள்ள உண்ணுகிறவர்களாக இருந்தால் அந்த தேசம் பாக்கியம் உள்ளது. ஸோ 2 விஷயத்தை டீல் பண்ணுறாரு, ஃபுட் அண்ட் ட்ரங்கன்னஸ். ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங் ஹேஸ் டு பி ஹேண்டில்டு ப்ராப்பர்லி. நிறைய சாப்பிட்றது, நிறைய குடிக்கிறது அலவுடு இல்லை, ராஜாக்களுக்கு, லீடர்ஷிப்க்கு அலவுடு இல்லை என்பதை இங்கே சொல்லுகிறார். சோம்பேறி, அவனுடைய மேல் மச்சு பழுதாகும், மீன் துசே அவன் வீடு ஒழுகும், அவன் வீடு ஒழுகும். ஆனால் சோம்பல் இல்லாதவன் அந்த வீட்டை சுத்தம் பண்ணுகிறான், தன் வீட்டை சுத்தம் பண்ணுகிறான், அந்த ஒழுகுதலை சுத்தம் பண்ணுகிறான். ஹிஸ் ஹவுஸ் இஸ் கிளியர், ஹிஸ் ஹவுஸ் இஸ் க்ளீன், ஹிஸ் ஹவுஸ் இஸ் ஆர்கனைஸ்ட். திருச்சபையை ஞானம் தான் ஆர்கனைஸுக்கு கொண்டு வரும். ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணும், வீடு ஆர்கனைஸ் பண்ணும், பெட்ரூமை ஆர்கனைஸ் பண்ணும், லிவிங் ரூம் ஆர்கனைஸ் பண்ணும், கிச்சன் ரூம் ஆர்கனைஸ் பண்ணும். ஞானம் பேசிகிட்டே இருக்கும். ஆனால் ஞானத்துக்கு விரோதமான மதீனம் மட்டும்தான் பேசி கொண்டு வந்த ஞானி நமக்கு இன்னொரு வேர்டுன்னு சொல்லுகிறாரு, ஸ்லாத்ஃபுல்னஸ், சோம்பேறித்தனம். வி ஃபீல் லேசி. ஃபார் வாட்? ஃபார் வாட்? நம்ம வீடு ஓட்டையாக இருக்குது, அதை ரிப்பேர் பண்ணவே லேசியாக இருந்தோம்னா இட்ஸ் டேஞ்சரஸ். Yes, of course, we have laziness. We sleep, we are tired, we feel weak, we feel distressed, we feel restless, we feel worn out, we feel drained. That is different. But in the lazy என்பது, he has got every strength but he doesn't want to do. அப்படி இருந்தால் என்ன ஆகிடுமா, மழை வரும், வீடு விழுந்து விடும். இதில் விருந்தை பற்றி சொல்லுகிறார், திராட்சரசத்தை பற்றி சொல்லுகிறார், பணத்தை பற்றி சொல்லுகிறார். விருந்து சந்தோஷம் பாங்க இருக்கும், திராட்சரசம் களிப்பாக்கும், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். முதல் முறை மணியை பற்றி பேசுகிறார். மணி answereth all things. So money, currency is the one which can flow everywhere except heaven. It cannot bring us into heaven, but in the world it operates. It operates, it speaks, it answers all things. So feast, wine and money. விருந்து, திராட்சரசம், பணம், 3ஐ பற்றி சொன்னார். பணம், திராட்சரசம், விருந்து இல்லை, போஜ், தாக் மது, ருபியா. ஸோ இந்த 3 it helps in community. Community really loves to see this. Bhojan, sapadu. Dak madu, wine. People want to see wine. People want to have wine. Big people, they want to be in that place. They want wine. Money, everyone needs it. It answers. So, இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி ராஜா சொல்லியிருக்கிறார். தன்னுடைய 20வது வசனத்தை முடிக்கும்போது, நிந்திக்கிறது, திட்டுகிறது, வாய் திறந்து பேசுவது, ராஜாவை மனதிலே நிந்திக்காதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்திக்காதே. ஸோ கர்ஸ் நாட் த கிங்,
நான் திட்டுவேங்க, என்னை யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லாதே, நீ திட்டினா அது உனக்கு ஆபத்தாய் முடியும். ஐஸ்வர்யவானியும் நிந்திக்காதே, அவன் கொஞ்சம் பணத்தை தூக்கி போட்டு உன் வாழ்க்கையை முடித்து விடுவான். ராஜாவை நிந்திக்காதே, அவன் கையில் பவர் இருக்குது. பேசுகிற பேச்சுக்கு அவன் ரெஸ்பாண்ட் பண்ணானா நீ தாங்க மாட்டாய். நிந்தியாதே. He has got people. உன் கூடவே இருந்து நீ பேசினதை போய் சொல்லுகிற கூட்டம் அங்கே இருக்கும். ஆகாய பறவைக்கு அந்த சத்தம் போகும். சட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். டெக்னாலஜி அந்த செய்தியை அறிவிக்கும். உன்னோட மொபைலே அதை அறிவிக்கும். கூட இருக்கிறவர்கள் அறிவிப்பார்கள். ஸோ டோன்ட் டூ தட். துணிச்சலாக பேசாதே. ஹேவ் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் டங் when you are going to speak against the kings. பாருங்கள், இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, kings have long ears, heavy hands. ராஜாக்களுக்கு பெரிய காது இருக்கும், பவர்ஃபுல்லான கைகள் இருக்குமா? ஆமாம். ராஜாவை பற்றி பேசினா இந்த சுவருக்கு கூட காது கேட்கும் என்று சொல்வார்கள். ஆமேன். ஸோ we should be careful in our talking. we doesn't want unnecessary suffering. ராஜாவை திட்டுறது ஞானத்தின் செயல் அல்ல, அது மதியினத்தின் செயல் என்பதை ராஜா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். திருச்சபையே, எனக்கு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு சாலமோன் ஞானி கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார் என்றால், the difference between folly and wisdom. என் மகனே, என் மகளே, நீங்களும் நானும் ஏன் ஞானத்தில் ஆப்ரேட் பண்ணக்கூடாது? நம்ம ஏன் ஞானத்துக்காக காத்திருக்கக்கூடாது? நம்ம ஏன் ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது? ஏன் இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது? இனிமே நான் ஞானத்தின் வழியில் தான் போவேன். லெட் மீ வெயிட் அப்பான் காட். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவரே, நான் இனிமேல் ஞானத்தின் வழியில் வரேன்ப்பா. I want to operate in wisdom. I want to follow wisdom. I want to receive wisdom. இவ்வளோ நாள் என் பேச்சு, என் பார்வை, என் நடத்தை, என் பிஹேவியர், என் வாழ்க்கை, என்னை பார்க்கிறவர்கள் என்னில் உள்ள மதியினத்தை தான் பார்த்தார்கள். அதனால்தான் நான் இப்படி போய்விட்டேன். ஆனால் இன்றைக்கு நான் ஞானத்தில் வரப்போகிறேன், ஞானத்தின் வழியில் வரப்போகிறேன் ஆண்டவர் என்று சொல்வீர்கள் என்றால், வாங்கலை நம்ம ஆண்டவர் கையில் ப்ரே பண்ணலாம். ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஞானத்துக்கு ஒரு பேர் இருக்குது தெரியுமா? அதான் இயேசு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் ஞானம் கூப்பிடுவதில்லையோ என்று சத்தம் சொன்னார் என்று சொன்னார். Wisdom is a person and that is Jesus Christ. அவர் பாதத்தில் அமர்ந்து ஞானத்துக்காக ஜெபிக்கலாமா? வாங்க திருச்சபையே, அவர் பாதத்தில் அமர்ந்திருப்போம். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நம்மை மீண்டும் கட்ட வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை மீண்டும் கட்ட வல்லவராய் இருக்கிறார். நம்மை மீண்டும் மீண்டும் கட்டுவார். அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற மக்களுக்கு அவரால் என்றைக்குமே ஆசீர்வாதம் உண்டு. அவரே ஞானம், அவரே பலன், அவரே வல்லமை. திருச்சபையே, நீங்களும் நானும் இன்றைக்கு அவருடைய சந்நிதியில் அமர்ந்து, அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து, அவருடைய பாதபடியிலே அமர்ந்து, அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஞானத்துக்காக காத்திருப்போமா? ஞானம் நமக்கு அவசியம். திருச்சபையே, we don't want folly. எனக்கு மதியினம் வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு ஒரு விசை கூட கர்த்தரை கட்டும்படி கேட்போம். நம் வாழ்க்கையை கட்ட கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ
என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிலைப்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றுமில்லை. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றுமில்லை. உயிரே உறவே வாருமே, என்னை ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே, இயேசுவே ஆளுகை செய்யுமே. சொல்லலாமா? உயிரே உறவே வாருமே, என்னை ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே, என்னை ஆளுகை செய்யுமே. திருச்சபை நம்முடைய வாழ்க்கையில்
நிறைய நேரத்தில் நம் பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் ஞானத்தில் ஆப்ரேட் பண்ணாமல், சாலமோன் ராஜா சொன்னது போல் நாம் மதீனத்தில் தான் ஆப்ரேட் பண்ணோம். அதனால தான் மற்றவங்களோட லைஃப்பையும் விழுங்கிட்டோம், நம்முடைய லைஃப்பையும் விழுங்கிட்டோம். ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். மதீனத்தில் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணோம், நம்ம லைஃபே ஸ்பாயில் ஆக்கிட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாத்தையும் நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோம். ஒரு கம்பேரிங் அண்ட் கான்ட்ராஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணார். அவனுடைய வாயின் துவக்கமே மதீனமாக இருக்குமா, முடிவும் பைத்தியமாக இருக்குமா. அப்படி தான் நம்ம மதீனமாக நம்ம லைஃப்பை ஆப்ரேட் பண்ணோம். இன்றைக்கி நம்ம ஜீசஸ் கையில் சரண்டர் ஆகணும்னா நம்முடைய ரைட் ஹேண்ட் ஓங்கும், நம்முடைய டாமினன்ட் சைடு ஓங்கும். நம்முடைய டாமினன்ட் சைடு ஞானமாக இருக்கும். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, அப்பா, என் பேச்சுக்கள் மதீனமாக இருந்தது, மன்னிப்பு கேட்கிறேன். என் நடத்தை மதீனமாக இருந்தது, மன்னிப்பு கேட்கிறேன். அப்பா, நான் ஞானத்தை நம்பாமல் மதீனத்தை நம்பி அது வழியில் போனேன்ப்பா. இதோ ஞானம் இன்றைக்கு என்னோடு பேசுகிறது. என் துவக்கமும் மதிமூனமாக இருந்தது, என் வாக்கின் முடிவும் பைத்தியமாக இருந்தது. நான் என்னை மாத்திரம் விழுங்கி கொள்ளவில்லை, இந்த உதடுகள், இந்த வார்த்தைகள் மற்றவர்களையும் விழுங்குபடி செய்தது. ஆனால் ஞானியினுடைய வாய்மொழிகள் தயவுள்ளவைகளாக இருக்கிறது என்று ஞானத்துக்கு நான் செவி சாய்க்காமல் போனதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். என் தேவனே, ஏதோ என்னை ஞானத்துக்கு அர்ப்பணிக்கிறேன், ஞானத்தின் வழிகளுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், ஞானம் சொல்லுகிற ஆலோசனைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஞானம் என்ன சொல்லுகிறதோ அப்படி தான் நான் பிஹேவ் பண்ணுவேன், ஞானம் என்ன சொல்லுகிறதோ அப்படி தான் பேசுவேன், ஞானம் என்ன சொல்லுகிறதோ அப்படி தான் நான் ஆக்ட் பண்ணுவேன். ஆண்டவரே, ஞானம் என்ன சொல்லுகிறதோ அப்படி தான் வாழ்வேன். என்னை இப்படி ஞானத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். பிரசங்கி 10ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் என்னோடு பேசினபடியால் நன்றி. என்னை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை கொடா கொடி ஆசிர்வதிப்பாராக. திருச்சபையே, ஞானத்தின் வழிகளுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.